மீதம் இருக்கிற நேரத்தை பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நம்ம வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய நன்றியும் என்னுடைய எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டருக்காக, அக்காவுக்காக, அவங்க சொந்தம்தான், அப்படிப்பட்ட உறவுகளுக்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் சில டெஸ்டிமனி காரியங்களை சொல்லி வசனத்திற்கு நேராக உங்களை நான் நடத்த விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. 1927 வருஷம் வட அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரருக்கு குழந்தைகள் பிறக்குது. அதில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையின் பேர் ஜிம் எலியட். ஜிம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த ஜிம் எலியட் 7 வயசாக இருக்கும்போது அமெரிக்க தேசத்தில் இந்த மிஷினரி முகாம்கள் நடக்கும். 6 மாதம், 3 மாதம், நம்ம ஊரில் 3 நாள் மீட்டிங்கு, 1 வாரம் மீட்டிங் மாதிரி வட அமெரிக்கா தேசத்தில் 6 வாரம் அந்த மிஷினரி கூடுகையில் 7 வயது சிறுவன் ஜிம் எலியட் போய் கலந்து கொள்கிறார். மிஷினரி அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அனுப்பப்பட்டவன் அர்த்தம். நம்ம மிஷினரின்ற வார்த்தை கேட்டு நமக்கு அர்த்தமே தெரியாமல் அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அப்போ அந்த ஜிம் எலியட்டிற்கு சின்ன வயசுலே அந்த மிஷினரியோடைய அந்த பாரம் அவரை பற்றி பிடிக்குது. வளருகிறார், திருமணமானது. அவருக்கு ஒரு பாரம். தென் அமெரிக்கா பகுதியில் ஈக்வடர் அப்படின்ற ஒரு பெரிய நகரம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த ஈக்வடரில் எல்லாம் காடுகள் நிறைந்த மனிதனை சாப்பிடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்குடியின மக்களினம் இருந்துச்சு. அவங்க பேர் அக்யூரானி அப்படின்னு அர்த்தம். ஊட்டியில் எப்படி தோடா அப்படிப்பட்ட மக்களினங்கள் இருக்காங்களோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய மக்களினம் காடுகளில் இருந்து கொண்டு அவங்க வெளியில் அவங்க மனிதனோடு கூட எந்த ஐக்கியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த ட்ரைபல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யாராவது அரசு அதிகாரிகளோ இராணுவமோ இல்லை மக்களோ அவங்க இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே தங்களுடைய கைகளில் மிகப்பெரிய ஈட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஈட்டினால் அவங்கள குத்தி கொலை செய்து சாப்பிட்டு விடுவார்கள். இப்படி நரமாமிசம் சாப்பிடுகிற ஒரு மக்கள் இனத்திற்கு இதுவரைக்கும் ஒரு விசுவாசி கூட அங்கே கிடையாது. அப்போ ஜிம் எலியட்டுக்கு என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம எப்படியாவது போய் அந்த ஜனத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லணும்னு சொல்லி அவர்கள் கூடி ஜெபித்த போது அவரோடு கூட ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிம் எலியட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மக்கள் இனத்துக்கு போவோம் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஊட்டி மாதிரிலாம் ரொம்ப அழகான இடம் கிடையாது. ஈக்குவடர் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் ஆறுகளும் மோசமான மலைப்பாம்பு பல்வேறு விதமான விஷப்பூச்சிகள் நிறைந்தது தான் அந்த ஈக்குவடருடைய மலைப்பகுதி. இவங்க நடந்துலாம் போக முடியாது. இந்த மக்கள் இனத்திற்கு அவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு சிறிய விமானத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தான் விமானம் கொண்டு வரப்படுகிறது. ஒரு சிறிய விமானத்தை வாங்கி இந்த 5 பேரும் அந்த மக்கள் குடியிருக்க பகுதியில் மேலே ஃப்ளைட்டில் போயிட்டு சில சாப்பிடுகிற பொருளை கீழே போடுறாங்க. சில பழக்கம் ஏற்படுகிறது. 1959 வருஷம் ஜனவரி 7ஆம் தேதி நடந்தது என்ன தெரியுங்களா? 7ஆம் தேதி ஈவினிங் அந்த மக்கள் குடியிருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் போய் அவங்க 5 பேரும் இறங்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் மனிதன் போகாத இடம், இதுவரைக்கும் மனிதன் அவர்கள் நேர்முகமாய் பார்க்காத ஒரு இடத்துல போய் 5 பேர் இறங்குறாங்க. ஒரு சில நபர்கள் அவங்ககிட்ட வர்றாங்க, பேசுகிறாங்க, போயிடுறாங்க. அந்த 7ஆம் தேதி இரவு அவர்களுக்கு மிகுந்த ஜெபத்தோடு கூட அந்த வயர்லெஸ் மூலமாக தங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லிவிடுறார்கள். அப்போ ஜிம் எலியட்டுக்கு 2 குழந்தை, 2-3 வயசு தான். ஒரு பையனுக்கு 3 வயசு, ஒரு பையன் ஒரு குழந்தை அப்போ தான் பிறந்து 6 மாதம் 7 மாதம் நினைக்கிறேன். அவங்க மனைவி எல்லாருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் மக்களை பார்த்து விட்டோம், ஆண்டோட சுவிசேஷத்தை நாங்கள் நாளைக்கு சொல்ல போகிறோன்னு சொல்லி 1959 வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி
3 மணிக்கு மதியானம் அந்த ஊர் தலைவர்கள்லாம் வர்றாங்க. அவங்க ஆடையெல்லாம் அணிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க நிர்வாணமாக தான் இருப்பாங்க. நடந்தது என்ன தெரியுமா? நேர அந்த குழு தலைவன் வந்து ஜிம் எலியட்டுடைய மார்பில் அந்த ஈட்டியை வச்சு குத்தி விடுகிறான். 2வது நபர், 3வது நபர், 4வது நபர், 5 பேரும் 5 நிமிடங்களில் கொல்லப்பட்டார்கள். அப்படியே சரிந்து விழுந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஜிம் எலியட் மரிக்கும்போது 29 வயது. 30 வயசோட அவருக்கு ஆகலை. எல்லா ஃப்ளைட்டு அவங்க கொண்டு வந்த அத்தனை பொருளையும் சேதப்படுத்தினாங்க. அவங்க கோபத்தின் உச்சகட்டத்துக்கு அந்த ட்ரைபல் இனம் போனது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க தொடர்பே இல்லை. அங்கே உள்ள ஆர்மிக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து அவருடைய அந்த பிணங்களை எடுத்து அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்கிற வேலையில் ஜிம் எலியட்டுடைய மனைவி நின்று சொன்னாங்க, என் கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லி இந்த ஊழியத்தை முடித்து விடாதீர்கள். என் கணவர் ரத்தம் சிந்த இடத்துல நானும் என் பிள்ளைகள் மிஷனரியாக போவோம். நடந்த என்ன தெரியுமா அன்பான தேவ பிள்ளைகளே? சில வருஷங்களில் யார் ஜிம் எலியட்டை குத்தி கொலை செய்தானோ அந்த ஊர் தலைவன் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு அந்த ஈக்குவடர் இருக்கிற அத்தனை கிராமங்களும் 100% கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாஸ்டர் இன்னைக்கு இருக்காரு. அவர் தான் அந்த சபையினுடைய பிரதான பாஸ்டர். அவர்கள் கூடி வருகிற சபையில் 5000 பேர் 6000 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதுதான் மிஷனரி வாழ்க்கை. அவர் மரித்து இன்றும் பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னோட பேர் ஜோஷ்வா. நான் எங்கள் பாட்டிலேருந்து நாங்கள் சர்ச் ஆஃப் காட் ஃபேமிலி. நான் படித்தது சர்ச் ஆஃப் காட் தான். எங்கள் அண்ணன், எங்கள் பாட்டி, நாங்கள் பூர்வீகமாக தேவ சபை பாரம்பரியத்தை கொண்டவர்கள். 2017 எங்களுக்கு வட இந்தியா போகணும் அப்படின்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். வட இந்தியாவில் குறிப்பாக வாரணாசி, காசி, பனாரஸ், இது 3ம் ஒரே நகரத்துக்கு தான் பேர். ஊர்களில் சொல்லுவாங்க காசிக்கு போனால் புண்ணியம் வரும் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் இந்து குடும்பங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த காசிக்கும் ராமேஸ்வரம் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம போய் அந்த கங்கை நதியில் போய் ஸ்நானம் பண்ணி செத்தவங்களுக்கு திதி கொடுக்கறது, அந்த கங்கையில் மூழ்கி அப்படின்னோம்னா பாவ விமோச்சனம் அடையும் என்று சொல்லி பல்வேறு விதமான கட்டுக்கதைகள் இருக்குது. இந்தியாவுடைய ஆவிக்குரிய அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய புனித தலங்களுடைய தலைநகரம் வந்து வாரணாசி அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் மிக பழமையான நகரம் வாரணாசி. லைட் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது ஒளி கொடுக்கிற ஒரு பட்டணம் வாரணாசி. அது மாத்திரம் இல்லை, மனித பிணங்களை சாப்பிடுகிற அகோரிகளுடைய தலைநகரம் வாரணாசி. இன்னொன்று சொல்கிறேன், இந்தியாவில் மதங்கள் உருவான ஒரு மாநிலம் அப்படின்னா அது வாரணாசி தான். ராமாயணம், மகாபாரதம், முகலாய அரசாங்கம், அசோக அரசாங்கம். இன்று இந்தியாவில் நீங்கள் சொல்கிற எல்லா மதங்களுடைய பிறப்பிடம் எங்கே அப்படின்னா நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிற இந்த வாரணாசி. இந்த வாரணாசி ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பேப்பரெல்லாம் படிச்சிருப்பீங்க. யூபி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். சில வருஷங்களுக்கு முன்பாக கத்ரஸ் என்கிற ஒரு மாவட்டத்தில் மனிஷா வால்மீகி என்ற ஒரு 12ஆம் படித்த ஒரு மாணவி. மனிஷா வந்து எங்கள் ஊர்லெல்லாம் ஜாதியெல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஜாதி அடிப்படையில் தான் ஊரே கட்டப்பட்டிருக்கும். மேலே பிறந்தவனுடைய வீடு மேலே இருக்கும், கீழே பிறந்தவனுடைய வீடு ரொம்ப தாழ இருக்கும், சேரி மாதிரி. தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம், யூபியோட நிலைமையை நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த மனிஷா என்கிறவள் மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால அங்கே மேலே இருக்கிற வாலிபர்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பிள்ளைகளை ரேப் பண்ணுறதான், பலாத்காரம் செய்கிறதான் வேலை. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் அதிகமான கற்பழிப்பு நடக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னா எங்கள் உத்தரப்பிரதேசம் தான் சொல்லுவேன்.
5 நிமிடத்திற்கு ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்படுகிறாள். ஆணாதிக்கம் நிறைந்த அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில். மனிஷா 12th எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு நாள் அவள் தன்னுடைய மாட்டுக்கு புல் அறுப்பதற்காக வயல்வெளிக்கு போகிறாள். சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சில வெறி பிடிச்ச நாய்கள் சொல்ல தப்பாக நினச்சிக்கொள்ள வேண்டாம். சில வெறி பிடித்த மனித வெறி சாப்பிடுகிற சில மனிதர்கள் மனிஷாக்கு பின்னாடியே போகிறாங்க. போய் அந்த பிள்ளை வாயை பற்றி அந்த பிள்ளையை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே சத்தம் போட்டுச்சு. சத்தம் போட்ட உடனே என்ன நினச்சிருங்களா, அருவா எடுத்து மனிஷாவுடைய நாக்கை அறுத்து விட்டார்கள். அந்த பொண்ணு சத்தம் போடுது, பிளட்டெல்லாம் அங்கே போகுது. எப்படியோ தப்பிச்சு ரோட்டுக்கு போகுது. ரோட்டுக்கு உடனே இந்த நாய்கை விடலை, மனிஷாவுடைய முதுகெலும்பை உடைத்து விட்டார்கள். இது ஏதோ நான் ஆப்பிரிக்காவிலையோ அந்த மாதிரி நடக்கிற காரியத்தை சொல்லலை. நம்மலாம் சொல்ல இந்தியா என் தாய்நாடுன்னு சொல்கிறல்ல, இந்திய குடிமகன் சொல்கிறல்ல, இந்த தேசத்தில் நீங்கள் நானும் வாழ்கிறோம். நடந்தது என்ன தெரியுங்களா, மனிஷாவை சிதைத்து ரோட்டில் தூக்கி எறிந்து விட்டார்கள். இரவு முழுவதும் அந்த பிள்ளை முணங்கி கொண்டே இருந்தது. காலையில் அங்கே எங்கள் ஊரில் பாத்ரூம்லாம் கிடையாது, உங்கள் ஊரில் மாதிரி. அங்கே வெளியில் தான் போய் வயல்வெளிக்கு தான் போவாங்க, கையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு. முனங்கல் சத்தம் கேட்டதுன்னு சொல்லி இரவு முழுவதும் அந்த பிள்ளை அழுது பெல்ட்டெல்லாம் போயிடுச்சு அதுக்கு. உடனே டெல்லிக்கு அதை கொண்டு சென்றார்கள். ஐசியூவில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு மனிஷா இல்லை, மரித்து விட்டது. நமக்கு தெரிஞ்சது ஒரு மனிஷா தான். தினந்தோறும் அநேக மனிஷாக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கு. எப்படி? பலாத்காரம் செய்யப்பட்ட. நம் தேசத்தின் நிலைமை இப்படி தான் இருக்கு. நம்ம நினைக்கிறோம், என்ன ஆண்டவர் பாரப்படுத்தும் போது எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் அந்த செய்தியை படித்தபோது லிட்டரலாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட மனநிலைமையில், ஒரு வேளை என் பிள்ளைக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா என்னுடைய மனது எப்படி இருந்திருக்கும்? இல்லை உங்கள் பிள்ளைக்கு இதே ஒரு சூழ்நிலை நடந்திருந்த அப்படின்னா உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? மனிஷா என்னோட பிள்ளை கிடையாது, ஆனால் என்னுடைய பிள்ளை தான். நான் ஒரு வாரம் தூங்கவே இல்லைங்க. கர்த்தாவே, இந்த தேசத்தில் எங்கள் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லையா? ஏன் பெண்ணா பிறந்தா இப்படித்தான் நடக்க வேண்டுமா என்ற பாரம் என்னை இன்றைக்கும் மனிஷாவை குறித்து பேசும்போது என்னுடைய இருதயம் என்ன அறியாமே கலங்கி விடுகிறது. இந்த தேசத்திற்கு விமோச்சனம் நம்ம தாங்க. இந்த தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களை நம்மால் தான் தடுக்க முடியும். அதுதான் தேசத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேசத்திற்கு எங்களை மிஷனரிகளால் அழைத்த போது எங்கள் குடும்பமும் என்னை சார்ந்த நபர்களும் தயவு செய்து எங்கே வேண்டாலும் ஊழியத்துக்கு போங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு யாருமே எங்களை அனுப்புவதற்கு, ஏன்னா இவங்க குடும்பம் ஒரு மிகப்பெரிய குடும்பம். தமிழ்நாடு மூலம் அவங்க வெஸ்லி பாஸ்டர் அப்படின்னா தெரியும். எங்கள் மாமியாருக்கு ஒரு விதத்தில் வருத்தம். ஆனால் எங்கள் மாமியார் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் வாரணாசிக்கு போகிறோன்னு. இப்போ காணிக்கப்பட்டியில் காணிக்கை போட்டோம், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியுமா? அது ஆசாரியனுக்கு தான் தேவை. அதனால் அவங்க 4 பிள்ளைங்களும் நாங்கள் காணிக்கப்பட்டியில் போட்டுட்டோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஷனரியாக போங்க. 2017 மார்ச் மாதம் அப்போ தான் யோகி ஆதித்யநாத் பதவியில் வந்திருக்கார் உத்தரப்பிரதேசத்துக்கு. நாங்கள் 28ஆம் தேதி ட்ரெயின் ஏறி அங்கே போனோம். 3 மாதம் எங்களுக்கு எந்த ஊழியமே கிடையாது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம், எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு அட்ரஸும் கிடையாது, ஒரு முகவரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் காலையில் சாட்சியில் சொன்னேன். அதற்கு பின்பாக நாங்கள் விபிஎஸ் அப்படி நடத்தணும். நாங்கள் அந்த விபிஎஸ்ஸில் 2 இடங்களை நடத்தினோம். 2 இடத்துல 103 குழந்தைகள் முதலாவது விபிஎஸ்கே வந்தாங்க.
கைத்தட்ட மாட்டீங்களா? இந்தியாவின் பிசாசின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிற வாரணாசியில் அங்கே ஊழிய செய்கிற ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னது, நாங்கள் 10 வருஷமாக ஊழிய செய்கிறோம், எங்கள் விபிஎஸ்க்கு 16 பேர் தான் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? அங்கெல்லாம் வந்து தெருவில் போய் நின்று இயேசு மசின்னு சொன்னோம் அப்படின்னா காதை சேர்ந்து அடிப்பாங்க. அந்த ஊரில் மதம் மாட்ட தடை சட்டம் இருக்குது. இயேசுன்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? கைது செய்து 1 லட்சம் ஃபைனு, 8 வருஷம் ஜெயில் தண்டனை எங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில். அந்த இடத்துல விபிஎஸ் நடத்தி எத்தனை பேர் வந்தாங்க? ஒரே விபிஎஸ்ல 103 குழந்தைகள் வந்தாங்க. அதில் ஒரு பாப்பாவை நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஊரில் தான் முதல் நாங்கள் ஆராதனை ஆரம்பிக்கிறோம். அந்த பாப்பாவுடைய அப்பா வந்து ஒரு சிவ பூஜாரி. அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்க, நான் போய் எங்கள் கோயிலில் நான் பூஜை பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஆராதனை. ஃபஸ்ட்டு ஆராதனை 35 விசுவாசிகள் வந்தாங்க. அல்லேலூயா. மகிமையாக இருந்துச்சு. நமக்கு தெரியும் சச்சாவுக்காரிலிருந்து வந்த அலெக்சாண்டர், விவி அலெக்சாண்டர் பாஸ்டருக்கு தெரியும். அவர் தான் எங்கள் ஆராதனை வந்து அங்கே ஆரம்பித்து வைத்தார். இப்படி ஒவ்வொன்றாக நடந்தது. ஒரு சாட்சியம் மட்டும் ஒரு இடத்துல நடத்த நான் சொல்லி நான் வேசனத்துக்கு போகிறேன். ஹீராப்பூர் என்கிற ஒரு வில்லேஜ், அங்கே நாங்கள் ஊழிய ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒரு விசுவாசியும் கிடையாது, எல்லாம் புது இடங்கள் தான். அந்த ஊரில் ஒரு அம்மா எங்களுக்கு அறிமுகமானாங்க. அவங்க பேர் மீனா குமாரி. மீனா குமாரிக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அதில் முதல் குழந்தை பெயர் வந்து ரீத்து, பிரீத்தி. இந்த பிரீத்திக்கு வந்து கல்யாணம் ஆகி 8 வருஷம் குழந்தை கிடையாது. அவங்க எங்கள் வீடை கொடுத்தாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த வருஷத்துலேயே அவங்க பிள்ளை தாட்சியாக மாறினாங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி பிசாசு போராட்டம், பயங்கரமான பிசாசு போராட்டம். நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த பிசாசு 8 மாத கர்ப்பிணியை கட்டிலேருந்து தூக்கி போடுது. இங்கெல்லாம் நீங்கள் பிசாசு போராட்டத்தை கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் பிசாசோட குகைக்கில் இருக்கோம், எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். லிட்டரெல்லாம் பகலில் அப்படியே அவங்க கட்டிலேருந்து அப்படியே தூக்கி போடுறாங்க 8 மாத கர்ப்பிணியை. நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பிசாசு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி முழு குடும்பம் ஞானஸ்தானம் பெற்று அந்த பேய் பிடிச்ச சகோதரி இப்போ ரீசனாக தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி மகிமையான ஆராதனை இங்கே எடுக்கிறது. நாங்கள் இந்த 7 வருஷத்தில் 12 சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். எல்லாம் வீட்டு சபைகள் தான். எங்களோடு கூட 2 மிஷனரிகள், முழு நேர மிஷனரிகள் எங்களோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, புத்த பிச்சைகள் என்று சொல்லப்படுகிற புத்தர் வந்து பிறந்தது நேபாளில். அங்கேருந்து இன்றைக்கி இருக்க பீகார் அகஸ்டின் சிவகுமார் அவங்க மினிஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கயா என்கிற இடம் இருக்குது. கயாவில் தான் வந்து போதி மரத்து அடியில் ஞானம் பெற்று அங்கேருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத் என்கிற பகுதியில் வந்து பிரசங்கம் பண்ணி அங்கேருந்து தான் 12 வெளிநாடுகளுக்கு, இலங்கை, தாய்லாந்து, வடகொரியா, ஜப்பான், திபெத், நேபாள், பூட்டான், கம்போடியா, இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் புத்த நாடுகள். புத்தத்தை ஃபாலோ பண்ணுற புத்தன் சொல்லுவோம்ல, அந்த நாட்டை அந்த மதத்தை பின்பற்றுகிற நபர் அங்கே வந்து அங்கே தான் போகுது. அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் புத்த மதத்தை பின்பற்றுகிற மாங்ஸ், நன்ஸு சொல்லுவோம். இப்போ ஆர்சியில் சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அங்கே இருக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல 10வது படிக்கும்போது தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் சாரநாத்தை பற்றி. நான் 10th படித்து கொண்டிருக்கும் போதே, நான் இந்த இடத்துக்கு தான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் ப்ரேயர் ஆரம்பிக்கிறோம். புத்த பிச்சைகள்லாம் சாதாரணமாக வரமாட்டாங்க. அவங்க மொட்டையை அடிச்சுட்டு ஒரு சஃப்ரான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆண்கள் பெண்களும் 2 வயசில் அவங்க மொனாஸ்ட்ரியில் போய் விட்டுருவாங்க. அவங்க காலேஜில் சாகிற வரைக்கும் வீட்டுக்கே போக மாட்டாங்க, அங்கே தான் சாவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப கடினமான ஒரு நபர்கிட்ட நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு 60 புத்த பிட்சுகளுக்கு வேதாகமத்தை கொடுத்து அதில் 4 பேர் இன்னைக்கு ஆண்டவரை நம்பி இன்னைக்கு வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, உங்களையும் தேவன் அப்படி தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிக்சரை போடுங்க. இந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள். இந்த பிக்சரில் அங்கே 2 கண் இருக்கு இல்லையா, அது முழு உலகம். நீங்கள்லாம் கேட்குறீங்க மிஷனரினா என்ன அப்படின்னு. மிஷனரினா ஒன்றும் கிடையாதுங்க.
அங்கே சொல்லியிருக்கு, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மிஷனரியே. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி, நீங்க மிஷனரியா? நான் மிஷனரி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இப்போ யாருங்க மிஷனரி? நீங்களா? கொஞ்சம் அவங்கள குளிக்க சொல்லுங்க, ஒரு குழுக்கு சொல்லுங்க, நீதான்ப்பா மிஷனரி. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டியா? அபிஷேகப்பட்டியா? அந்நிய பாஷை பேசுறியா? நீதான் உங்க ஊருக்கு, உங்க நகரத்துக்கு, நீ வாழ்ற கிராமத்திற்கு நீ தான் மிஷனரி. நான் மிஷனரினா சொல்லிட்டேன், அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவன் எதை அனுப்பப்பட்டவன்? இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை சொல்லுவதற்கு அனுப்பப்பட்டவன். ஓகே, இப்போ மிஷனரி வந்துருச்சுங்களா? மிஷனரி பணித்தளம்னா என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க தான் யாருங்க? மிஷனரி பணித்தளம். சொல்லுங்க, உங்களுக்கு வருதோ வரலையோ இதை வர வச்சுட்டு போயிடுறேன். நான் தான் மிஷனரி. சொல்லுங்க, நான் தான் மிஷனரி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் மிஷனரி பணித்தளம். ஓகே, 4 விதமான மிஷனரி நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். 4 இடங்கள் வருது. என்னங்க? கையை 4 வச்சுங்க. 4 எப்படி ஆக்ஷன் பண்ணுங்க. 4. ஃபர்ஸ்ட் எங்கங்க? எருசலேம். எருசலேம்னா அங்கே இருக்க எருசலேம் கிடையாது, நம்ம திருப்பூர் மாவட்டம். சொல்லுங்க, அப்படி கையை சொல்லுங்க, திருப்பூர் மாவட்டம். இதுதான் எருசலேம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என் கூட இருக்கீங்களா? கொஞ்சம் பின்னாடி சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் தான் மிஷனரியா? அப்போ எருசலேம் மிஷனரினா யார் தெரியுங்களா? யாருங்க? சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேறீங்களே. நான் விடவல மாட்டேன். நான் ரொம்ப மோசமான ஒரு ஊரில் ஊழிய செய்கிறதுனால அவங்களோட பழகி ரொம்ப இதாகிட்டேன். சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்ல முடிக்க மாட்டேன் இன்னைக்கு. சொல்லுங்க, இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு, இங்கே கிராமங்களுக்கு, இந்த தாலுகாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய மிஷனரி நான் தான். இங்கே இருக்க பெரியவங்களாம் சொல்கிறேங்க, நான் சொல்லி யார் ரட்சிக்க போகிறாங்க, நான் ஜெபம் பண்ணி யார் ரட்சிக்க போகிறேன்? அம்மா, நீங்கள் தான் வேணும் ஆண்டவருக்கு. நீங்கள் தான் சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். வயசை பார்க்காதீங்க, பல்லு போனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா பின்னாடி? அப்போ எருசலேம்னா என்னதுங்க? திருப்பூர் மாவட்டம். 2வது யூதேயா மிஷனரிகள். இவங்க யார் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு சொல் கை நீட்டுங்க. தமிழ்நாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு யார் வேணும்? யூதேயா மிஷனரிகள். ஓகே, அடுத்து சமாரியா, 3வது மிஷனரி யாருங்க? சமாரி. இப்போ நாங்கள்லாம் ஊழியர் செய்கிறல்ல, இந்த ஊரை விட்டு, எங்கள் ஊர் சேவூர்லேருந்து வாரணாசி 2200 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க? நீங்கள் ஆபிரகாம்னு பைபிளில் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ஆபிரகாம் தெரியுமா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரில் பைபிளில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ஆபிரகாம்னு ஒருத்தர், ஈசாக்குடைய அப்பா. அவர் ஊர் என்கிற ஒரு பட்டணத்திலிருந்து எங்கே கிளம்பி வர்றாரு தெரியாதா உங்களுக்கு? பைபிள் தெரியாதா? கானான் தேசத்துக்கு கிளம்பி வர்றார். வர்றாரா வரலையா? இன்னி வந்துட்டு இருக்காரா? அவர் ஊருக்கும் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்குள்ள தூரம் தெரியுங்களா? 2200 கிலோமீட்டர் எக்ஸாக்டா. நீங்கள் மேப்பில் போய் இப்போ இருக்கு பாபிலோனுக்கும் இஸ்ரேலுக்கும் உங்கள் கூகுள் மேப்பில் போட்டீங்க அப்படின்னா சேவூருக்கும் வாரணாசிக்குள்ள தூரம் தான் இருக்குது.
ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் மிஷனரியா மிஷனரி இல்லையா? சொல்லுங்க. நான் ஆபிரகாம் மிஷனரியை தான் பார்க்குறேன். அதை விட பெரிய மிஷனரி பரலோகத்திலேருந்து ஒருத்தர் பூலோகத்துக்கு வந்தா யாருங்க? இயேசு கிறிஸ்துவ மிஷனரி. இயேசு கிறிஸ்து யார் கூட இருக்கார் சொல்லுங்க? யார் கூட இல்லையா? தைரியமாக சொல்லுங்க. என்ன இவங்க பயப்படுறாங்க, போதை பொருள் வச்சிருக்க மாதிரி பயப்படுறாங்க. போலீஸ்லாம் பிடிக்க மாட்டேன். சொல்லுங்க, இயேசு என் கூட தான் இருக்கார். என் கூட தான் இருக்கார். பெரிய மிஷனரி. பெரிய மிஷனரி. பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போக போகிறோம். பக்கத்து வீட்டுக்கு, பக்கத்து தெருவுக்கு, பக்கத்து கிராமத்துக்கு. யாரை கொண்டு போகணும்? இந்த ஏசப்பா ஒருத்தர் வாங்கினீங்களே, ஏசப்பான்னு ஒருத்தரை உங்களுக்குள்ள இருந்தார, அவரை இல்லாத இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்கு? அழைப்பு வேற. நன்னா கவனிங்க. சுவிசேஷம் எல்லா விசுவாசிகள் மேல் விழுந்த கடமை. அதுக்கு சொல்லு, எனக்கு அழைப்பு வரணும், ஆண்டவர் என் முன்னாடி வந்து நிற்பார், எனக்கு தரிசனத்தில் பேசுவார். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய, சொல்லுங்க, கடமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பாரத்தை பெற்று வீட்டுக்கு போங்க. இயேசு கிறிஸ்து வர்றதுக்குள்ளா இந்த தேசமும், இந்த திருப்பூர் மாவட்டமும், இந்த தமிழ்நாடும், இந்த முழு இந்தியாவும் சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போதுதான் முடிவு உண்டாகும். ஓகே, இப்போ கடைசியாக பூமியின் கடைசி பரியந்தம் வெளிநாடுகளிலிருந்து மிஷனரி வந்தாங்க இந்தியாவுக்கு. வெள்ளூரில் ஐடாஸ்கர் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க. சீகன் பால், வில்லியம் கேரி, ராக்லன் மிஷனரி, ஏமி கார்மே கேமையால், டேவிட் லிவிங்ஸ்டன், இன்னும் ஜிம் எலியட், இன்னும் நான் சொல்லிக்கொண்ட போய் மிஷனரி வாழ்க்கையே. இவங்களெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ 4 விதமான மிஷனரி இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க. 4 விதமான மிஷனரி இருக்காங்க இல்லையா? நமக்கு எத்தனை திசைகள் இருக்கு? 4 திசைகள் இருக்கா? இந்த நாளை மேட்ச் பண்ண போகிறோம். ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். சீக்கிரம் என்னோட கூட சேர்ந்து திருப்புங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். குஷ்டரோகிகளான 4 பேர். எத்தனை பேருங்க? 4 பேர். இப்போ 4 திசை இருக்கு இல்லையா? நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், சவுத். சரி, மக்கள்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது நினைக்கிறேன். சொல்லுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. பைபிளில் ஆதியாகம், இந்த வசனத்தை எப்படியே வச்சுக்கோங்க. ஆதியாகம் 13வது அதிகாரத்தில் போவோம். நம்ம எல்லாத்துக்கும் வசனம் சொல்லணும்ல. வாசிங்க. ஆதியாகம் 13வது அதிகாரம் 14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு, உங்க சொந்தக்காரு, உங்க கூட இருக்கவங்கலாம் உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே அழுகாதீங்க, உட்கார்ந்து. கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், நீ இருக்கிற சேவூர் இடத்துல இருந்து, சொல்லுங்க, வடக்கேயும், எல்லாம் பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. வடக்க பாருங்க. வடக்க இல்லையா? வடக்கல்ல என்னங்க நமக்கு? இமயமலை. இந்தியாவுக்கு இமயமலை. உடனே சொல்ல, காஷ்மீருக்கு மிஷனரி அனுப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னு. நீங்கள் காஷ்மீர் வாரணாசிக்கெல்லாம் வர வேண்டாம். இந்த சேவூர்லேருந்து இந்த திருப்பூர் மாவட்டம் முடிகிற எல்லா வரைக்கும் எங்கே பாஸ்டர் முடியுது? அது வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சொல்லுங்க. வடக்கு சுவிசேஷத்தை பின்னாடிலாம் யாரும் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி நீட்டுங்க. வடக்கு எல்லை கிறிஸ்துவுக்கு சொந்தமாவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிற செல்வ சீமானா இருந்தான், வாளாக்காமல் தலையாக்குவான், இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வேதம் எதை காமிக்க கொடுக்குன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதை வாக்கு பண்ணார்? ஈசாக்க.
ஈசாக்கு, யாக்கோப்பு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணார். அல்லேலூயா. அவங்களுக்கு இஸ்ரேல் தேசம், நமக்கு இந்திய தேசம். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் தேசம், நமக்கு இந்திய தேசம். அவ்வளவுதான். இஸ்ரேல், இந்தியா. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா புரியலைங்களா? அப்போ இந்திய தேசத்தை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வாக்கு பண்ணியிருக்காரு. எப்படி? வடக்கையும் உம்முடையது. சொல்லுங்க. அப்புறம் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். அல்லேலூயா. எப்படி பார்க்கணுமா? அந்த 2 கண் அதனால தான் போட்டேன். எதுக்கு? 2 கண்ணு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? சபையை வடக்கு பாரு, சபையை தெற்க பாரு, சபையை கிழக்கு பாரு, சபையை மேற்க பாரு. இந்த 4 எல்லையை சேர்த்து அப்படின்னு எப்படி தெரியுமா வருது? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நியூஸ் அப்படின்னு என்ன தெரியுங்களா? செய்தி சொல்கிறீங்களே, செய்தின்னு சன் செய்திகள், ஜெயா செய்திகள்லாம் வருதுல்ல, அதில் ஒரு ரவுண்டாக ஒன்று வருமே, ஒரு பூமி உருண்ட மாதிரி. அதில் நார்த்து, NEWS, என்னாச்சுங்க அதுக்கு? செய்தி. சொல்லுங்க, செய்தி. சொல்லுங்க, என்ன செய்திங்க? 4 எல்லைகள். சொல்லுங்க, 4 எல்லைகளிலும், இந்தியாவின் 4 எல்லைகளிலும், திருப்பூருடைய 4 எல்லைகளிலும், தமிழ்நாட்டின் 4 எல்லைகளிலும் ரட்சிப்பின் நற்செய்தி பரவ வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை தட்டி. நாலு 4 8. உங்கள் தலையில் ஒரு கொட்டு. பக்கத்தில் கை பிடிச்சிக்கலுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சம் கேளுங்க. அறிவு இருக்கா உனக்கு? சும்மா கேளுங்க. அறிவு இருக்கா? என்ன அறிவு? சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லியப்பா, தேசத்தினுடைய நீளம் எவ்வளவோ அவ்வளவு நடந்து திரி, இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்ல. நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக புறஜாதியாகிய இந்திய தேசத்தில் வாழ்ற நமக்கு வந்தது அப்படின்னு வசனம் இருக்கு உங்க பைபிள்ல. அல்லேலூயா. இப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் இஸ்ரேல்ல இருக்கிறாங்க. இந்த கதையை சுருக்கமா சொல்லுகிறேன். அப்ப இந்த 4 குஷ்டரோகிகளும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். சொந்தம் பந்தம் எல்லாரும் இவர்களை ஒதுக்கி, அவங்க ஒரு பாளையத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கணும், அவங்களுக்கு ஊருக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்தோடு கூட எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த 4 குஷ்டரோகிகள். இந்த 4 குஷ்டரோகிகள் வாழ்ந்த காலத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா? சீரியா என்கிற ஒரு தேசத்தினுடைய படை இஸ்ரவேல் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்தது. அதாவது அவங்களை சிறையிருப்புக்காக வந்திருக்கிறார்கள். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, முழு தேசமும் அடைக்கப்பட்டு கிடக்கு, வெளியில் யாரும் போக முடியல வர முடியல, லாக்டவுன் மாதிரி. லாக்டவுன் தான். இப்போ லாக்டவுன் ஆகி போச்சு இஸ்ரேலில். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அப்போ இந்த குஷ்டரோகிகள் யோசிக்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தாலும் சாகுறோம், அங்கே பார்த்தா எதிரி இருக்கா, எதிரிட்ட போனாலும் சாக போகிறோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பாளையத்துக்கு போகலாம். எங்கே போகலாம்? பாளையம்னா மேட்டுப்பாளையம் கிடையாது. பாளையம் என்ன? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இடம். சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி. பாளையம்னா அவினாசி பாளையம் இல்லை, அவினாசி பாளையம். யுத்தம் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடம்தான் பாளையம். அல்லேலூயா. பாளையத்துக்கு போகிறாங்க. தேவன் அதுக்குள்ளாக என்ன பண்ணிட்டாரு? சீரிய படைய எல்லா ஆண்டவர் துரத்தி விட்டார். சொல்லுங்க, நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாயிட்டீங்க அப்படின்னா உங்க தெருவில் இருக்க பிசாசு, உங்க ஊர்ல இருக்க பிசாசு கிளம்பி போயிடும். சொல்லுங்க, நீங்க முதலடியா. பக்கத்துக்கு ஒரு குழுக்கு நீங்க முதலடியாங்க. பிசாசுகளை துரத்துவதற்கு
உங்கள் ஊரை விட்டு உங்கள் எல்லையை விட்டு பிசாசு ஓடிடும். ஹல்லேலூயா. என் சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் என்ன பண்ணுதான்? அப்போ நீங்கள்லாம் ஊழியக்காரங்க கிடையாதா? நீங்கள் ஆசாரியர்கள், லேவியர் கிடையாதா? புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வேதம் சொல்லுது பேதுருவில் நம்மை லேவியர்களாக ஆசாரியர்கள் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ சொல்லி பிரசங்கம் பண்ண வேண்டிய வேலை எனக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு மிஷனரி பிரசங்கம் இப்படி தான் இருக்கு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கிளம்பி பாளையத்துக்கு போகிறதுக்குள்ள எதிரி தன்னுடைய நாட்டுக்கே திரும்பிட்டான். துண்டக்கானம் துணி அப்படி தான் அங்கே எல்லாத்தையும் விட்டு விட்டு போய்விட்டான். போன உடனே என்ன நடக்குதுங்க பாருங்கள். 7வது அதிகாரம் அவங்க பேசிக்கொள்கிறாங்க. 6வது வசனத்தை பதிங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இந்த 4 நன்றாய் கவனிங்க. இஸ்ரவேல் ராஜா போல, போர் தளபதி போல, தேசத்தால் புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, குடும்பத்தால் தள்ளி வைக்கப்பட்ட இந்த குஷ்டரோகிகளுடைய கால் அந்த பாளையத்திற்கு போவதற்கு முன்பாக தேவன் வானங்களை கிழித்து இறங்கி தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி முழு படையை விரட்டிட்டார். அல்லேலூயா. இப்போ போகிறாங்க எல்லாம் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடி அப்படிதான் இது. தங்கள் பிராணன் மாத்தம் தப்புவதற்கு ஓடிவிட்டார்கள். இப்போ பாருங்க 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. நன்றாக கவனிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 8வது வசனத்துக்கு நான் என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க, அப்பமும் திராட்சரசமும் ரெடியாக இருக்கு. உங்கள் தேவன் உங்களை நல்லா வைத்திருக்காரு. வைக்கலையா? ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால? இல்லையா? உயிரோடு இருக்கிறது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இப்போ ஏன் தேவன் நம்மளை விசுவாசிகளை வைத்திருக்காரு அப்படின்னா, அங்கே சொல்கிறாங்க, அவங்க போய் சாப்பிட்டு புசித்து குடித்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க, பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நம்ம மட்டுக்கும் இந்த ரட்சிப்பை வாங்கிட்டு, இந்த இயேசுவை வாங்கிட்டு, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவை உள்ள வச்சிருக்கிறது நியாயம் கிடையாது. ஹலோ சேவூர் இருக்கீங்களா? நீங்கள் மட்டுக்கும் சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது போதாது. உங்கள் ஊர், உங்கள் பட்டணம், உங்கள் நகரம், தேசமும். கீழே வாசிங்க. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நம்ம செய்கிறது நியாயமே கிடையாது. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள் வருகிற நாள் நற்செய்தி நான் சொல்லிட்டேன். 4 திசைகளுக்கும் சொல்லுங்க. 4 குஷ்டரோகிகள் 4 திசைக்கும் நற்செய்தியே சுவிசேஷம். என்னதுங்க? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு இல்லையா? நமக்கு தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த மகிமையின் சுவிசேஷம், இந்த வல்லமையின் சுவிசேஷம், தேசத்தை மறுரூபப்படுத்துகிற சுவிசேஷம். நான் பார்த்தோம் ஈக்குவடரில் நிர்வாணமாய் சுற்றி திரிகிற, நரம் மாமிசம் சாப்பிடுகிற நபர்களை மாற்றினது இந்த சுவிசேஷமே. அல்லேலூயா. பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 மாவட்டம் நக்சலைட் மாவோயிஸ்டில் இருந்தாங்க ஒரு காலத்தில். நக்சலைட் தெரியுமா? மாவோயிஸ்ட் தெரியுமா? தீவிரவாதிகள். நடந்தது என்ன தெரியுமா? இப்போ ரீசனாக ஏகப்பட்ட மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள் சுவிசேஷத்தில் தொடப்பட்டு இன்று ஊழியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னங்க? துப்பாக்கியா? நான் சொல்லு, துப்பாக்கி இருக்கிற வல்லமை காட்டிலும் இந்த சுவிசேஷத்திற்கு வல்லமை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
அணுகுண்டை காட்டிலும் வல்லமையுள்ளது இந்த சுவிசேஷம். அணுகுண்டு அழிக்கும், சுவிசேஷம் வாழ வைக்கும். அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிறது இந்த சத்திய சுவிசேஷமே. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கு? என்னோட கூட ஆமதிச்சு வல்லையிலே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷம் முழு இந்தியாவுக்கு போக வேண்டும், முழு தேசத்திற்கும் போக வேண்டும். இந்தியாவுடைய 60% மக்கள் தொகை எங்க இருக்காங்க தெரியுங்களா? வட இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய பாதி 60% மக்கள் தொகை எங்க இருக்காங்க? 140 கோடியில் 80 கோடி ஜனங்கள் இன்னைக்கு சுவிசேஷம் கேள்விப்பட்டிராத இடங்கள், கிராமங்கள், நகரங்கள் உண்டு. நாம் சாகிறதுக்குள்ளாக அநேக மனுஷாக்களை கொலை பண்ண போறாங்க, கற்பழிக்க போறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க? சொல்லுங்க. உங்க ஜெபமும் உங்களுடைய மன்றாட்டும் இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றும். நான் அதனால சொன்னேன், இந்த 2 கண் என்பது ஒரு கண்ணில் வச்சுக்கோங்க. உங்க கண்ணில் ஒரு கண்ணு சுவிசேஷம், இன்னொரு கண்ணு ஜனங்களுக்காக மன்றாடுறது. நீங்க போகாத இடத்திற்கு உங்கள் ஜெபங்கள் போகும். அல்லேலூயா. நீங்க வாரணாசிக்கு வர முடியாது, நீங்க காஷ்மீருக்கு போக முடியாது. நான் நம்புறேன், நீங்க இந்த ஊர்ல இருந்து, இந்த சபையிலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் காஷ்மீர்ல ஒரு நபரை தொட முடியும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 4 எல்லைகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குன்னு சொல்றவங்க எழுந்திருக்கலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நம்ம தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் வாழ்கிற பகுதிக்கு, நான் இருக்கிற பகுதிக்கு இந்த மெய்யான சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு பாரப்படுத்துங்கப்பா. தேசத்துக்காக தினந்தோறும் 10 நிமிடமாவது ஜெபிக்கிற அப்படி ஒரு ஜெப அபிஷேகத்தை என்மேல் எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டோட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் பெற்ற இந்த இன்பத்தை, நான் பெற்ற இந்த சுவிசேஷத்தை என் தேச ஜனங்கள் அறிய. ஆண்டவரே, பாவத்தில் மாளுகிற ஜனங்கள், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்களுக்கு தேசத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, தினந்தோறும் 10 நிமிடமாவது அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பகுதியில் திருப்பூர் மாவட்டத்தில் இயேசுவை அறியாத நபர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு என்ன பாரத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு பாரத்தை கொடுங்கப்பா. நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்காகவே மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, இந்த மரித்தாலும் இந்த ஆராதனைக்கு எல்லா நபர்களுக்கும் அந்த ஆத்தும பாரத்தையும் அந்த சுவிசேஷ பாரத்தையும் உடைய இருதயங்கள்ல சம்பன்னமாய் பொழிந்தள்ளும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. பாக்கியமான சேவைதே, பாதம் பணிந்து செய்திடுவே. சொல்லுவோமா? பாக்கியமான சேவைதே. 2 கரங்களை உயர்த்தி பாதம் எங்களை ஆத்தும பரத்தில் நிரப்புங்கப்பா. ஆயுள் முடிவரை, ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்வை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, உமக்காக வாழணும், உம்முடைய சேவை செய்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே தள்ளாடுகிற குலங்களை பலப்படுத்துவீராக. இவருடைய வாயில
சொல்லுமா ஆண்டவரே, கேட்போமா ஆண்டவரே, என்னுடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. என் பகுதிக்கு நான் ஒரு மிஷனரி, என் தேசத்துக்காய் மன்றாடுகிற ஒரு மன்றாட்டின் ஆவிய, ஒரு விண்ணப்பத்தின் ஆவிய சொல்லுங்க ஆண்டவர் என் மேல் ஊற்றுவீராகப்பா. அழிந்து போகிற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக என் முழங்கால்களை பலப்படுத்துவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் ஒரு மனுஷன் மரிக்க கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்தின் எழுப்புதலுக்காக, எங்க தேசத்தின் ரட்சிப்புக்காக நான் இரவு முழுதும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட கண்ணீரின் ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக. ராமா ஷாரா ராமா ஜோமனுவா ஆண்டவரே, எங்க மேல அப்படிப்பட்ட ஒரு பாரம் வரட்டும் ஐயா. ஷாரா ராமா தூரா பாலாகதியாந்தன் ஆயத்தமானே என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே. என் உயிர் தந்தே மண்ணுயிர்க்கே. சொல்லு என் ஜனம், என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே. என் உயிர் தந்தே, என் உயிர் தந்தே மண்ணுயிர்க்கே. என் துயர்த்துணையோ, என் துயரதோனியோ, இதை யாரின்று கேட்பாரோ? என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. நன்றி ஆண்டவரே. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே அன்போடு சொல்லுங்க, அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா, உமது காரியமாய் நான் போவேன் ஆண்டவரே. உமது வேலை செய்வதற்கு சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானே தேவே. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசி முறையை அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் இன்றைக்கும் ஏசாயா கிட்ட சொன்ன அதே வார்த்தையை சொல்றார், எமது காரியமாய் யாரை நான் அனுப்புவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கேன் ஆண்டவரே. சேவையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆயத்தமானே சொல்லுங்க ஆண்டவரே நான் இருக்கேன் ஆண்டவரே. உமது சுவிசேஷ வேலையை செய்வதற்கு, இந்த தேசத்திற்காக அழுது மன்றாட, அழிந்து போகிற பாவத்தில் மாள்கிற இந்த ஜனங்களுக்கு நான் இருக்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்கப்பா. சொல்லுங்க, உங்க பக்கத்துல ஆண்டவர் வந்து நின்று கேட்கிற, நான் இருக்க ஆண்டவரே. இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காய் மாத்திரம் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய பாரத்தால், உம்முடைய தரிசனங்களுக்குள்ளே நிரப்புவீராகப்பா. இந்த சேவூர் சபை ஒரு மிஷன் சர்ச் ஆண்டவரே, அநேக ஊழியர்களை எழுப்பி, அநேக பிள்ளைகளை எழுப்பி, இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்த திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நாங்கள் விசுவாசிக்கிற வர நாட்களில் முழு இந்திய தேசத்திற்கும் இந்த சபையிலிருந்து அநேகரை கர்த்தர் உருவாக்கி உங்களுடைய ஊழியர்களை அனுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு